ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுட்டை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது இந்த ப்ரெக்னென்சி டைமில் நல்லதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுட் சாப்பிட்றோன்னா எந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் அப்படிங்கிறதோட அதை எப்படி ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்றோம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்குற மாதிரி வரும். How to take, how to cook, how to eat. ஸோ செலக்டிவான ஃபுட் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம பாரம்பரிய உணவுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கிற உணவுங்களை ஃபுல் பாயில்டாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை முளை கட்டி வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டை நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டீப் ஆயில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ், ஹாஃப் பாயில்டு ஃபுட்ஸ், மோர் ஆயிலியான ஃபுட்ஸ், அவுட் சைடில் சாப்பிட்றது, வெளியில் வாங்குகிற நான்வெஜ், ரொம்ப காரமான சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி. இது உங்கள் ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் இங்கே அவாய்டுன்னு போட்டிருக்கிறத நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சதை சாப்பிடுங்க. தேங்க்யூ.